அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருமறையிலே மன்னரையை பற்றி உண்டான செய்திகளை நமக்கு அருள்மறையாம் திருமறையிலே அதிகமாக சொல்லி காட்டியிருக்கின்றார். ஒரு மனிதன் நன்மையான காரியங்கள் செய்திருந்தால், நல்லடியாராக இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தால், அவனுக்கு அந்த மன்னரை எப்படி நடந்து கொள்ளும்? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பாவியாக வல்ல ரஹ்மானுடைய கட்டளையை புறக்கணித்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது சொல்லையும் செயலையும் புறக்கணித்து ஒரு மனிதன் பாவியாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தான் என்று சொன்னால், அவனிடத்தில் அந்த மன்னரை எப்படி நடந்து கொள்ளும் என்பதை பற்றி அல்லாஹ் அருள்மறையாம் திருமறையிலே அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். ஒரு இடத்திலே சொல்கின்றான், ஒமன் அஅரல அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தல் லன்கா வ நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா என்பதாக அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் சொல்கின்றான், எவன் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கின்றானோ நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டு. மேலும் நாம் அவனை கியாமத்து நாளில் குருடனாகவே எழுப்புவோம் என்று இவ்வாறு அருள்மறையாம் திருமறையிலே நபியை பார்த்து வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்கினியவர்களே, பாவிகளாக இருக்கக்கூடியவர்களை நாம் எப்படியெல்லாம் மன்னரையிலே தண்டிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை தெளிவாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார். எனது உபதேசத்தை யார் புறக்கணிக்கின்றார்களோ, எனது சொல்லை யார் கேட்கவில்லையோ, அப்படிப்பட்ட மனிதனை கியாமத்து நாளிலே, அதாவது குருடனாக அந்த மன்னரையில் இருந்து நாம் எழுப்புவோம் என்பதாக வல்ல ரஹ்மான் இவ்வாறு மன்னரை வாழ்க்கையை பற்றி சொல்லி காட்டுகின்றார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியுள்ளார்கள், நீங்கள் இறந்தவர்களை புதைக்காமல் விட்டு விடுவீர்களோ என்ற பயமாத்திரம் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் மனிதன் மன்னரையில் அனுபவிக்கும் வேதனையை உங்களுக்கு கேட்கும்படி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்திருப்பேன் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஹதீஸை முஸ்லிம் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். மன்னரையில் மனிதனை வேதனை செய்யப்படுகின்றது. அவன் எப்படியெல்லாம் வேதனை செய்யப்படுகின்றான் என்று அன்புக்கினியவர்களே, அதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வேதனையால் அவன் அலறல் சத்தத்தை நீங்கள் கேட்கும்படி எனக்கு ஆசை இருப்பினும் நீங்கள் இறந்தவர்களை புதைக்காமல் விட்டு விடுவீர்களோ என்ற பயமும் எனக்கு இருந்தது. ஆகையால் அதை வல்ல ரஹ்மானிடத்தில் கேட்காமல் விட்டுவிட்டேன் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். மன்னரையில் மனிதன் வேதனை செய்யப்படக்கூடியவனாக இருக்கின்றான். வல்ல ரஹ்மானுடைய வேதனையை அனுபவிக்கக்கூடிய மனிதனாக மன்னரையில் மனிதன் இருந்து கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மன்னரை பயந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். சஹாபா பெருமக்கள் அப்படித்தான் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். மன்னரை பற்றி உண்டான செய்திகள் சொல்லப்பட்டால் அவர்களது உள்ளம் நடுங்கக்கூடியதாக, கண்களிலிருந்து கண்ணீர் வடியக்கூடியதாக இருக்கும் என்பதாக சொல்லப்படுகின்றது. அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உரையாற்றும் பொழுது மன்னரையில் மனிதன் அனுபவிக்கும் சோதனைகளை பற்றி அதிகமாக சொல்லி காட்டினார்கள். பெருமானார் இவ்வாறு பயான் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, மக்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன செய்தி, மன்னரையில் மனிதன் அனுபவிக்கும் சோதனைகளை வேதனைகளை பற்றி அதிகமாக எடுத்து கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது முஸ்லிம்கள் கதறி அழ ஆரம்பித்து விட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது.
முஸ்லிம்கள் அதை கேட்கக்கூடியவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தவர்களெல்லாம் கதறி அழ ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அளவுக்கு மன்னரையை பற்றி உண்டான செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள் என்பதாக இவ்வாறு சஹாபா பெருமக்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை அன்புக்குரியவர்களை புகாரி ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். மன்னரை செய்தியை கேட்டார்கள் என்று சொன்னால் கண் கலங்கக்கூடியவர்களாக, உள்ளம் நடுங்கக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய அச்சம் அவர்களிடத்தில் அதிகமாக ஏற்படக்கூடியதாக இருக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம். இவர்கள் அன்புக்குரியவர்களே எல்லா சஹாபா பெருமக்களும் அப்படித்தான் இருந்தார்கள். மன்னரையை பற்றி பேசினால் அல்ல, மன்னரையை பார்த்தார்கள் என்று சொன்னால் கூட அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வடியக்கூடியதாக இருக்கும் என்பதாக சொல்லப்படுகின்றது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மிகப்பெரிய சஹாபி, 4 ஹலீஃபாக்களில் ஒருவர், சுபச்செய்தி சொல்லப்பட்டவர், சூரத்துக்குரியவர் என்பதாக இப்படிப்பட்ட இந்த மிகப்பெரிய சஹாபி கூட மன்னரையை பார்த்தார்கள் என்று சொன்னால், மன்னரையை பார்த்தார்கள் என்று சொன்னால் தாடி நனையும் அளவுக்கு அழுவார்களாம், தாடி நனையும் அளவுக்கு அழுவார்களாம். அப்பொழுது சஹாபா பெருமக்கள் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், தோழர்கள் நண்பர்கள் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், உஸ்மான் அவர்களே, நீங்கள் கியாமத்து நாள், அதாவது மறுமையை பற்றி உண்டான செய்தியை சொல்கின்ற பொழுது, நரகம் சோனத்தை பற்றி சொல்கின்ற பொழுதெல்லாம் இவ்வாறு நீங்கள் அழுகுவது கிடையாது, மாறாக மன்னரையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த அளவுக்கு தாடி நனையும் அளவுக்கு அழுவுகின்றீர்களே, என்ன காரணம் என்பதாக கேட்ட பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்ன செய்தி, ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு முதலாக தங்கும் இடம் மன்னரையாக இருக்கின்றது. ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு முதல் தங்குமிடம் மன்னரையாக இருக்கின்றது. அது எனக்கு நலவாக அமையுமோ அல்லது கேடாக அமையுமோ என்ற பயத்தில் தான் அதை பார்த்ததும் நான் அழக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களை மன்னரை பயத்தோடு வாழக்கூடியவர்களாக, மன்னரை பயம் எந்த நேரமும் நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அந்த பயம் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழக்கூடியவர்களாக, பெருமானாருடைய சொல்லையும் செயலையும் பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக நாம் ஆகிவிடும். அன்புக்குரியவர்களை சொல்லப்படுகின்றது, சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானாருக்கு மிகவும் பிரியமான ஒரு சஹாபி. சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அகல் யுத்தத்தின் போது அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு அதன் காரணமாக நோய்வாய்ப்பட்டு வீட்டிலேயே இருந்தார்கள். பெருமானாருடைய இல்லத்திலிருந்து அவர்களது இல்லம் வெகு தூரமாக இருந்தது. சஹாபா பெருமக்களிடத்தில் சொன்னார்கள், நமது சஅதுக்கு பள்ளிக்கு அருகிலேயே ஒரு வீடு ஏற்படுத்தி கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள். தோழர்களும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். தினந்தோறும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களை சந்தித்து விட்டு வருவார்கள். ஒரு நாள் இரவு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வருகின்றார்கள். வந்தவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒருவருடைய இழப்பால் வானத்தில் உள்ளவர்களும் கவலையாக இருக்கின்றார்கள், பூமியில் உள்ளவர்களும் கவலையாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய அர்ஷ் கூட நடுங்கக்கூடியதாக இருக்கின்றது யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னார்கள். ஒருவருடைய இழப்பால் வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் கவலையாக இருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய அர்ஷ் கூட நடுங்கக்கூடியதாக இருக்கின்றது யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னதும் இதை கேட்ட மாத்திரத்தில் விரண்டோடினார்கள், வேகமாக ஓடினார்கள். சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இருக்கக்கூடிய அந்த கூடாரத்தின் பக்கம் ஓடினார்கள். சென்று பார்க்கின்றார்கள், சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வஃபாத்தாகி இருந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வஃபாத்தாகி இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்களை குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுக வைத்து அடக்கம் செய்யப்படுகின்றது. எப்படிப்பட்ட சஹாபி, பெருமானாருக்கு மிகவும் பிரியமான சஹாபி. அவருடைய மரணத்தால் வானவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அல்லாஹ்வுடைய அர்ஷ் கூட நடுங்குகின்றது என்பதாக சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த சஹாபியை மண்ணறையில் வைக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களை மண்ணறையில் வைத்ததும் அந்த மண்ணறை அவர்களை ஒரு நெருக்கியது என்பதாக பெருமானார் சொல்கின்றார்கள். ஒரு நெருக்கியது என்பதாக சொன்னார்கள். ஒரு விலா எறும்பு இன்னொரு விலா எறும்போடு
இப்படி கோர்த்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கை வைத்து காட்டினார்கள். இவ்வாறு அவர்களை நெருக்கியது பிறகு விட்டுவிட்டது என்பதாக சொன்னார்கள். எல்லோரையும் நல்லோர்களாக இருந்தாலும் சரி, எல்லோர்களையும் ஒரு நெருக்கு அந்த மன்னரை நெருக்கும், பிறகு விட்டுவிடும். இது நல்லோர்களாக இருந்தார்கள் என்று சொன்னார். இப்படி சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் போன்ற நல்லடியார்களாக நல்லோர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு நெருக்கி அவர்களை விட்டுவிடும். மாறாக பாவிகளாக இருந்தார்கள் என்று சொன்னால், உலகத்தில் அல்லாஹ்வை பயப்படாமல், உலகத்தில் அல்லாஹ்வுடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளாமல், பெருமானாருடைய சொல்லை பின்பற்றாமல் மனம்போன போக்கிலே இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதன் இருக்கின்றானே, அப்படிப்பட்ட மனிதனை அந்த கபராகிறது நெருக்கும் பிறகு விட்டுவிடும். இப்படியே தொடர்ந்து அவனுக்கு அதாபு அங்கு நடந்து கொண்டிருக்கும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களை இப்படியெல்லாம் மன்னரை வேதனை இருக்கின்றது பாவிகளுக்கு. எனவே அப்படிப்பட்ட அந்த வேதனையில் இருந்து நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேட வேண்டும். அந்த வேதனையிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லடியார்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக, பெருமானாருடைய சொல்லையும் செயலையும் அப்படியே பின்பற்றி இந்த உலகத்தில் வாழக்கூடிய நன்மக்களாக வாழ்வதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி